அதை நாங்கள் புரிந்து கொள்வதால் எங்களுக்கு ஒரு சிந்தனையில் ஒரு தெளிவு வர வாய்ப்பிருக்கிறது. ரமலான் மாதம் என்பது அல்லாஹு தஆலா இந்த வானத்தை பூமியை படைத்த காலத்திலிருந்து இருக்கு. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லான், இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹ்ரா. அல்லாஹ்விடத்தில் மாதம் என்பது 12. அது நமக்கு தெரியும். முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவல், ரபியுல் ஆஹிர், ஜுமாதில் அவல், ஜுமாதில் ஆஹிர், ரஜப், ஷாபான், ரமலான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, இந்த 12 மாதம். இதை நான் சொல்லும்போது ரொம்ப கவலையான விஷயம். நீங்கள் எல்லாரும் தை மாசி பங்குனி என்று செல்லுவையல், ஜனவரி பிப்ரவரி செல்லுவையல், அடுக்கி கொண்டு விடுவையல் 12ஐயும் உங்களோட மாதத்தை, அதாவது உங்களோட பிள்ளையோட பேரை செல்லண்டா சொல்ல இல்லை. ஊராட பிள்ளைகள பேரெல்லாம் பாடமாக்கி வச்சிருக்கீங்க. உங்களோட பிறந்த பிள்ளையோட பேரும் தெரியும், உங்களோட பொண்டாடியோட பேரும் தெரியும். இது நம்மளோட துரதிஷ்டவசமான விஷயம். இப்போ நான் என்ன சொன்னேன் தானே, இந்த 12 மாதம் முஹர்ரம், சஃபர் போய் ஊட்ட போயாக தெரியாத பாடமாக்குங்க. அடுத்த தரம் வந்து பாடம் கேட்கறதுக்கு ரொம்ப கவலை. இதான் எங்களுக்கும் அந்த இஸ்லாத்துக்கு உள்ள நெருக்கம். சரி, அது ஒரு பக்கம் போட்டு இந்த 12 மாதத்தை பற்றி அல்லாஹ் சொல்ல போது இதனுடைய ஆரம்பம் எப்போ தெரியுமா? யௌம ஹலக சமாவாத்தி வல்லார், வானங்களையும் பூமியையும் படைத்த நாளையிலேயே 12 மாதம் என்று ஆக்கிட்டேன். மனுஷன்தான் கடைசியாக படைக்கப்பட்டவன். அதுக்கு முந்தி எல்லா உயிரினங்களையும் அல்லாஹ் படைத்தான். இந்த உயிரினங்களை எப்போ படைத்தான் அது தெரியாது. விஞ்ஞானிகளுடைய கூற்றுப்படி மில்லியன் பில்லியன் கணக்கில் சொல்லி போகிறான். வானங்கள் பூமி படைக்கப்பட்டது அது எப்போது தெரியாது, யாராலும் சொல்ல முடியாது. அந்த நேரமே வானம் பூமியை படைத்த போது சூரியன் படைக்கப்படுகிறது, சந்திரன் படைக்கப்படுகிறது, காலத்தை நேரத்தை காட்டுகிறது. அப்போ அந்த சந்திரன் வானம் பூமி படைக்கப்பட்ட நேரம் படைக்கப்பட்டாச்சு. அதிலிருந்து 12 மாதம். சரி, அதில் ஒரு மாதம் ரமலான். இந்த 12 மாதத்தில் அப்ப அல்லாஹ் சொன்னான், படைத்த நாளையில் 4 மாதம் சங்கையான மாதம். மின்ஹா அர்பாத்துன் ஹுரும், சூரத்து தௌபாவில் வரக்கூடிய வசனத்தை தான் நான் இப்போ சொல்கிறேன். அதில் 4 மாதங்கள் சங்கை பொருந்தியது. என்னென்ன மாதம்? துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், 3 மாதம் தொடரா. ஹஜ்ஜுக்கு முந்தைய ஒரு மாதம், ஹஜ்ஜுக்கு புறம் உள்ள மாதம் 3 மாதம், பிறகு நடுவில் ரஜப் 4 மாதம். இதில் ரமதான் பெருகுதா? இல்லை. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரிந்த சங்கியான மாதம் எதென்று கேட்டால் நான் சொன்ன 4 மாதம் தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கும் தெரிஞ்ச சங்கியான மாதம் எது? இந்த 4 மாதம்தான். கியாம நாள் வரையும் சங்கை பொருந்திய மாதம் இந்த 4. அப்போ ரமலான் என்கிறது அது ஒரு மாதமாக இருந்தது, ஏனைய மாதங்களை போல. அப்போ அது எப்போ சங்கை பொருந்தியதா மாறுது? அதை அல்லாஹ் சொன்னான். அன்றைக்கு சங்கை எப்போ வருது என்றால் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த குர்ஆன் இறங்கிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். நபியனாருக்கு 40 வயதாக இருக்கிற போது குர்ஆன் அவருக்கு இறங்குறது. அது பெஸ்ட்டாக இறங்குறது லைலத்துல் கத்ருடைய இரவு. அது இறங்கும் போது அது லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது அவருக்கு தெரியாது. அதெல்லாம் பிறகுதான் அறிவிக்கப்படுது. ரமலானுடைய மாதம் அதில் தான் அந்த முதலாவது ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வருகிறது. இந்த குர்ஆனுடைய வசனத்தின்படி அந்த மாதத்தின் ஒரு நாளையில் குர்ஆன் நபிகளாருக்கு இறங்கியதால் 3 விடயம் புனிதமாகிறது அல்லது சங்கை பொருந்தியதாக மாறுகிறது. முதலாவது, இறங்கிய நாள், அது ஒரு இரவு, லைலத்துல் கத்ருடைய இரவு. அதை நாம இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், இந்த குர்ஆனை லைலத்துல் கத்ரிலே நாம் இறக்கினோம்
அவருடைய சிறப்பு நமக்கு தெரியும். அப்ப குர்ஆன் இறங்குகின்றதால் அந்த இரவு மிக பரக்கத்தான இரவாக அது மாறுகிறது. சரி, அந்த இரவு ஒரு மாதத்தில் இருப்பதால் அந்த மாதத்தை சங்கையானதாக அல்லாஹ் என்ன செய்கிறான்? மாற்றுறான். இது இரண்டாவது. மூணாவது, அந்த குர்ஆன் ஒருவர் மீது இறங்கியதால் அந்த ஒருவர் மிக சங்கை பொருந்தியவராக மாறுகிறான். அவர் யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது இறங்குவதற்கு முந்தி அவர் சாதாரண மனிதன். இறங்கியதற்கு பிறகு அந்நியரிடத்தில் எப்படியோ அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்களிடத்தில் அவர் மதிப்புக்குரியவர், மிக சிறந்தவர், அவரை விட சிறந்தவர் இல்லை, அல்லாஹ்வின் தூதர். அவருடைய உமிழ்நீரையும் சஹாபாக்கள் கீழே விட மாட்டார்கள். எங்களுடைய உயிரை விட மேன்மைக்குரியவராக அவர் எங்களிடத்தில் ஆகிவிட்டார். எதனால்? குர்ஆன் அவர் மீது இறங்கியதால். அப்ப அந்த சங்கை ரமலானுக்கு எதனால் வருகிறது? ரமலானை நாங்கள் இவ்வளவு கண்ணியப்படுத்தணும். நோன்பு என்கிற கடமையை அல்லாஹ் சபர்ல ஆக்கி வச்சிருக்கலாம். நோன்பு என்கிற கடமையை அல்லாஹ் நாள ஜுமாதுல் அவ்வல் ஆக்கி வச்சிருக்கலாம், அல்ல ரபியுல் அவ்வல் ஆக்கி வச்சிருக்கலாம். அப்படி ஆக்கல, அதை குர்ஆன் இறங்கிய மாதத்தில் ஆக்கினான். குர்ஆன் இறங்கியதால் அந்த மாதம் அவ்வளவு சிறப்பு பெறுகிறதென்றால் உண்மையில் சிறப்புக்குரியது எது? மாதமா குர்ஆனா? எதுங்க? குர்ஆன். குர்ஆன் ஏன் அவ்வளவு சிறப்பு பொருந்தியது? கலாமுல்லாஹ், அது அல்லாஹ்வின் பேச்சு. கலாம், பேச்சு. அல்லாஹ் எவ்வளவு சங்கை பொருந்தியவனோ அது மாதிரி அல்லாஹ்வுடைய கலாம் அதே மாதிரி சங்கை பொருந்தியது. அந்த அல்லாஹ்வுடைய கலாமாக இருப்பதால் அல்லாஹ் படைக்கப்படாதவன், அவனுடைய பேச்சும் படைக்கப்படாத ஒரு படைப்பினம் அல்ல. அல்லாஹ்வுடைய அறிவு எப்படி படைக்கப்படாததோ, அல்லாஹ்வுக்கு புதுசு அறிவு வாரா? நமக்கு தான் புதுசா வரும். அல்லாஹ்வுடைய பேச்சும் படைக்கப்படாதது. அவன் எப்படி சங்கையானவனோ அவனுடைய பேச்சும் சங்கையானது. அந்த சங்கையான வார்த்தைகள் அதைவிட சிறப்புக்குரியது ஒன்றுமில்லை என்பதால் அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அவர் மீது இறங்கியதால் அவர் சிறப்புக்குரியவராக மாறுகிறார். அது ஒரு காலத்தில் இறங்கியதால், ஒரு நாளில் இறங்கியதால் நாளும் காலமும் சிறப்புக்குரியதாக மாறுகிறது. அதனால் அந்த ரமலானை நோன்பின் மூலமாக கண்ணியப்படுத்துங்கள். இல்ல நாம் என்ன புரியணும்? ரசூலுல்லாஹ் மௌத்தா போய்த்தார்கள், ஆனா அல்லாஹ்வுடைய கலாம் இருக்கிறது. அந்த அல்லாஹ்வுடைய கலாமை யாரெல்லாம் சுமப்பார்களோ அவர் அல்லாஹ்விடத்தில் மிக சிறப்புக்குரியவராக மாறுவார். நபிகளார் சுமந்தார்கள் ஜிப்ரீல் மூலமாக கொடுக்கப்பட்டதை. அதனால் ரசூலுல்லாஹ் சிறப்புக்குரியவரானார். அதே ரசூலுல்லாஹ் ஒன்றை சொன்னார்கள், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. உங்களில் மிக சிறந்தவர் யார் குர்ஆனை கற்று அதை மற்றவருக்கும் கற்றுக் கொடுப்பவர். டாக்டர் சிறந்தவரா? குர்ஆனை கற்றுக் கொடுப்பவர் சிறந்தவரா? யார் சிறந்தவர்? யாருங்க? ஒரு விஞ்ஞானி சிறந்தவரா? நீல் ஆம்ஸ்ட்ராங்? அல்லது குர்ஆனை கற்றுக் கொடுப்பவர் சிறந்தவரா? குர்ஆனை தான் கற்க வேண்டும், அதை பிறருக்கு அல்லாஹ்வுக்காக கற்றுக் கொடுக்க வேண்டும். அது வியாபார பொருள் அல்ல, அது வருமானம் ஈட்டுவதற்கான முதலீடு அல்ல. சிலர் வாயிலே ஓதல் இருந்தால் அந்த குர்ஆனை வைத்து ஒவ்வொரு ஊடாக போய்
உங்களோட பிள்ளைக்கு நான் ஓதித்தாரன் 1 மணித்தியாலம் எனக்கு மாதம் எவ்வளவு தருவாங்கன்னு பேரம் பேசுகிறார்களே, அவர்கள் அல்லாஹ்வுடைய கலாமை கேவலப்படுத்துகிறவர்கள். உங்களுடைய பிள்ளை இந்த உலகத்தில் அவன் டாக்டர் ஆகுவதால் அது மதிப்பு என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். ஆம், உலகத்தில் மதிப்பு. ஆனால் அல்லாஹ்விடத்தில் ஹலாலான தொழில் செய்யக்கூடிய கூலி வேலை செய்கிறவனும், கூலி வேலையில் ஆக கீழான வேலை என்ன? ஹலாலான தொழில். ரோட்டில் கிடக்கிற குப்பையை கூட்டுறவன், இவன் ஹலாலா செய்கிறான், குப்பையை கூட்டுறான், ஹலாலா செய்கிறான், அது ஒரு தொழில். அவனும் இன்னொருத்தர் ஒருவருக்கு மருந்து கொடுக்கிறார், அவர் ஒரு வைத்தியர், அது ஒரு தொழில், ஹலாலான தொழில். தொழில் என்ற அடிப்படையில் அல்லாஹ்விடத்தில் ரெண்டும் ஒன்றுதான். நாங்கள் என்ன செய்து விட்டோம்? சில பட்டங்கள் பதவிகள் இதெல்லாம் வைத்துக்கிறோம். சரி, அது நாம வச்சுக்கிறது. அல்லாஹ்விடத்தில் உலக ஸ்தானத்தில் வர எந்த பட்டத்திற்கும் எந்த மதிப்பும் கிடையாது. அதனால் தான் அல்லாஹ் சொன்னான், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். உங்களுடைய அல்லாஹ்விடத்தில் உங்களிலே மிக மதிப்புக்குரியவர். வசனத்தை பாருங்கள், அல்லாஹ்விடத்தில் உங்களிலே மிக சங்கை பொருந்தியவர் அத்காக்கும், உங்களிலே அல்லாஹ்வை மிக பயந்தவர். மிக பயந்தவர். பெரும் பெரும் படிப்பு படித்தவன் அவனுடைய பெருமை அல்லாஹ்க்கு பயந்து நடப்பதை தடுக்கும். சாதாரண படிப்பில்லாத கூலி வேலை செய்கிறவன் எத்தனை பேர் அல்லாஹ்வுக்கு பயந்து நடப்பான்? அன்புக்குரிய சகோதரே, இதில் ஒரு விஷயம் என்னவென்றால், அனைத்து படித்தவர்களும், அது எந்த படிப்பாக இருக்கட்டும், அவர்களும் படிக்காதவர்களும் இந்த காலத்தில் இந்த ரமலானை சங்கைப்படுத்த வேண்டும் என்று எல்லோரும் தராவி தொழுகிறார்கள். அந்த நன்மையை அடைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் இந்த ரமலானுடைய யதார்த்தம், அந்த மதிப்பு எதனால் வந்தது என்பதை புரிய மறுத்து விட்டார்கள், அல்லது புரிவதற்கு அவருடைய மனம் எடுத்துக்கொள்ளவில்லை. மனம் தடுக்கிறது. அப்படி புரிந்திருந்தால், எங்களுடைய மனசுக்கு உண்மையாக புரிந்திருந்தால், என் பிள்ளை முஹம்மது நபிக்கு எதனால் இந்த சங்கை மதிப்பு வந்ததோ, ரமலான் மாதத்திற்கு எந்த குர்ஆன் இறங்கியதால் மதிப்பு வந்ததோ, லைலத்துல் கத்ர் என்கிற இரவு எதனால் புனிதமானதோ, அந்த குர்ஆனை என் பிள்ளை சுமக்க வேண்டும் என்று அவர் என்ன செய்வார்? தனது பிள்ளையை அதை சுமந்து வா மகனே என்று முதல் அனுப்புவார். ஆனால் இன்று விளங்கவில்லை. குர்ஆனால் தான் இந்த கண்ணியம், இந்த ரமலானுக்கும் இந்த லைலத்துல் கத்ருக்கும் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும். அதனால் ரசூலுல்லாஹ் சொன்னதை போன்று உங்களிலே மிக சிறந்தவர் குர்ஆனை கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர். காரணம், அது அல்லாஹ்வுடைய கலாம். இதை உளப்பூர்வமாக நம்முடைய உள்ளம் நம்பி அதை செயற்படுத்த பின்னடைகிறது. உளப்பூர்வமாக அதை மனசு ஏற்கவில்லை, புரியவில்லை, ஆனால் பின்னடைகிறது. ஆனால் தான் உலக படிப்பை படிப்பதற்காக, பிள்ளை அதில் முன்னேற வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை செய்கிறார்கள். ஆனால் குர்ஆனை என் பிள்ளை 10 வயதாவதற்கு முந்தி ஒரு ஜுசுவையாவது பாடமாக்கிவிட வேண்டும் என்று, அதை முறைப்படி ஓத வேண்டும் என்று, அதனை அதற்குரிய பாணியிலே, அது ஓத வேண்டிய முறையிலே ஓத வேண்டும் என்று முயற்சிக்கக்கூடிய பெற்றோர் ரொம்ப குறைய. பெற்றோர் அவ்வாறு குறைந்ததால் பிள்ளைகளும் இடையில் நிப்பாட்டப்படுகிறார்கள். எத்தனை பெற்றோர் குர்ஆனை ஒழுங்காக ஓதத் தெரிந்தவர்? சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒரு பிழை இல்லாமல் சட்டப்படி உங்களிலே எத்தனை பேர் ஓதுவீர்கள்? 28 எழுத்து. அந்த 28 எழுத்தின் உச்சரிப்பையும் அதை முறையாக பேணி எங்களில் எத்தனை பேர் ஓதுவோம்? ஒரு 100 முஸ்லிம்களை எடுத்து ஓத வைத்தால் அது
அதில் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் சரியாக ஓதுவீர்கள். இதுதான் நாங்கள் கொடுத்திருக்கிற குர்ஆனுக்குரிய கண்ணியம். ரமலானை கண்ணியப்படுத்துகிறோம். அந்த ரமலானுக்கு வந்த கண்ணியம் எதனால் என்பதை புரிய மறுக்கின்றோம், புரிவதற்கு பின்வாங்குகின்றோம். நீங்கள் புரிந்திருந்தால், சரியாக விளங்கி இருந்தால், நீங்கள் ஒவ்வொருவரும் வயசு கட்டுப்பாடில்லை, அந்த குர்ஆனை முறையாக எவ்வளவு காசி செலவழித்தாவது, எவனுடைய காலில் விழுந்தாவது, எந்த வகையிலாவது அந்த குர்ஆனை குறைந்தபட்சம் நீங்கள் தொழுகையில் ஓதுகிற சூரத்துகளையாவது முறையாக ஓதுவதற்கு முயற்சி செய்து இருப்பீர்கள். ஆனால் புரியவில்லை. அதுதான் மிகவும் கவலையான விடயம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த யதார்த்தத்தை புரியுங்கள். உங்களை நீங்கள் மாற்றுவதற்கு முயற்சி செய்யாவிட்டாலும் உங்களது சந்ததிகளையாவது உங்களுக்கு அந்த கண்ணியத்தை அவர் மூலமாக பெறுவதற்காக அவ்வாறு உங்கள் குழந்தைகளை அந்த மிக 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 அதற்கு ஈடாக ஒன்றுமில்லாத, மதிப்பே இட முடியாத அந்த குர்ஆனை சுமக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அதுதான் இந்த உலகத்திலே நாங்கள் பெறுகின்ற ஆகப்பெரும் அறிவு என்பதை கூறி முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.